அது வந்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வரலாற்று ஆய்வாளர் அப்படின்னு. அவர் என்ன சொல்ல வர்றாரு, வட மாநிலம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பெயர்கள் நிறைய இருக்குது, நான் வேலை செஞ்ச இடத்துல இருந்து அவர் ஆரம்பிக்கிறார். அப்புறம் அது அவருடைய அந்த ஆய்வு முறைப்படி வந்து வடக்கே இருந்து தான் இந்த தமிழ் சமூகம், அவர்களும் ஒரு வந்தேரிகள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அப்புறம் இருந்தது வந்து அந்த திராவிட இனம்ன்றது ரெண்டு தான் அவர் கட்டமைக்கிறார். ஆக தமிழர்களுக்குன்னு ஒன்று இருந்ததுன்றது இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு அந்த புத்தகத்தை பாலகிருஷ்ண ஐஏஎஸ் கொண்டு வந்த அந்த புத்தகம் நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு மறுப்பு சொல்லும் விஷயமாகத்தான் அந்த புத்தகம். அது பாமகவுடைய மாநாடு நேற்று நடந்தது, சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா. இந்த மாநாடு ரொம்ப பெரும் திரளான பாமகவினர் கலந்து கொண்டிருந்தார்கள். நல்ல வெற்றிகரமான ஒரு மாநாடாக அமைந்தது. அதுல மருத்துவர் ஐயா பேசும்பொழுது மறைமுகமாக சில விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அந்த இன ஒற்றுமைன்றதை வந்து எப்படி அந்த கம்யூனலாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான ஒரு வரலாறு இன ஒற்றுமை இருக்குதுன்றதை நிரூபிக்கிற விதமாக கூட்டக்கூடிய இந்த மாநாடு. ஆனால் இதுவே தமிழ் இனத்துக்குன்னு வரும்போது ஏன் நமக்கு அது மிஸ் ஆகுதுன்னு நம்ம பலமுறை பேசணும். வைகோ வந்துட்டு இன அழிப்புக்கு கூட்டாத கூட்டத்தை அண்ணா நினைவு நாளுக்கு 5 லட்சம் பேரை கூட்டினதாக சொன்னாங்க. மொத்தமாக தமிழன் அப்படின்ற ஒரு கொடியின் கீழே எப்படி அந்த மண்ணில் ஒரு அரசியல் எல்லாருமே நின்னாங்களோ ஆதரிச்சாங்களோ அந்த மாதிரி இங்கே வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இங்கே ஏற்கனவே நடந்துக்கிட்டு. இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்ததில் அந்த கட்சியினுடைய உழைப்பு பெரும்பங்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள். இப்போ அது உதாரணம் சொல்லணுன்னாக்கா 91, 96 முடிஞ்ச உடனே அந்த 91, 96 காலகட்டத்தில் சசிகலா இடம் வாங்கிட்டாங்க. அதை விட 100 சசிகலாக்கள் இன்னைக்கு திமுகவில் இருக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு சசிகலா, இன்னைக்கு 100கணக்கான சசிகலா திமுகவில் ஒருத்தம் கூட எழுதவே இல்லை இடம் வாங்குறதுக்கு போகிறது வரல. இப்போ KKSSR ரெட்டியார் சொல்கிறாருல்ல, அதிகாரத்துக்கு வந்துட்டு நானும் நேர் அண்ணாவும் தான் இருப்போம், எங்களை உட்கார வச்சுட்டா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சலுகைகள் நாங்கள் செய்து கொடுத்துக்கிட்டு இருப்போம், 2 சட்டமே நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்தோம், இனிமேலும் நாங்கள் செய்வோம், எங்களுக்காக கொண்டு வாங்கினா அந்த சாதி ஓட்டுக்காக நீங்கள் செய்கிறப்ப அவங்களுக்கு இல்லை வந்துட்டோன்னே கொழுத்த மந்திரி பதவி கிடச்சிரும். பன்னியருக்கும் பறையருக்கும் ஒன்று அது இருக்கக்கூடிய பிசி ஒன்று மற்ற எம்பிசிக்கும் மற்ற எஸ்சியிலும் பகுதிகளுக்கு எப்போ வர்றது? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். அரசியல் அதெல்லாம் சாதாரணமாப்பா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. 2-3 நாள்களாக ராவணாவில் உங்களையும் காணோம், என்னையும் காணோம். எங்கே போயிருந்தீங்க? ஏன், என்னாச்சு? இல்லை, தெரிஞ்ச விஷயம் தான். நான் தொடர்ச்சியான நிகழ்ச்சி தஞ்சையில் வந்து ஐயா மணியரசன் தமிழ் தேசிய பேரியக்கம் எடுத்து அந்த கூட்டரசு கோட்பாடு மாநாடு, அந்த நிகழ்ச்சிக்காக அதில் ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி. ஐயா மாசு விக்டர் அவர்களுடைய எழுதின பக்ரொலி முதல் சிந்து வரை அப்படின்ற அந்த புத்தகம். குறிப்பாக வந்து என்னன்னா, இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் தனியாக. ஒன்று அந்த புத்தகம் கொடுத்துருக்கிறாரு, 300க்கு மேற்பட்ட பக்கங்கள் கொண்டது, பெரிய புத்தகம். வாசிக்க தொடங்கியிருக்கு. இப்போ தான் வாங்கிட்டு வந்து அது தனியாக விமர்சனம் பண்ணணும். அது வந்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வரலாற்று ஆய்வாளர் அப்படின்னு. அவர் என்ன சொல்ல வர்றாரு, வட மாநிலம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பெயர்கள் நிறைய இருக்குது, நான் வேலை செஞ்ச இடத்துல இருந்து அவர் ஆரம்பிக்கிறார். அப்புறம் அது அவருடைய அந்த ஆய்வு முறைப்படி வந்து வடக்கே இருந்து தான் இந்த தமிழ் சமூகம், அவர்களும் ஒரு வந்தேரிகள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அப்புறம் இருந்தது வந்து அந்த திராவிட இனம்ன்றது ரெண்டு தான் அவர் கட்டமைக்கிறார். ஆக தமிழர்களுக்குன்னு ஒன்று இருந்ததுன்றது இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு கட்டமைப்பு. ஏன்னா பல வரலாற்று ஆய்வுகள் வந்து குமரி கண்டத்திலிருந்து வெளியேறி போனது அந்த உலகம் முழுக்க பிரிஞ்சிருக்கக்கூடிய இந்த மனித இனங்கள் அப்படின்றதுக்கான தரவுகள் நிறைய கொண்டு வந்து கொடுத்துருந்தா, அது சம்பந்தமான புத்தகங்கள் நிறைய ஆய்வுகள்லாம் இருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு மாசுவ விக்டர் அவர்கள். அந்த புத்தகத்தை பாலகிருஷ்ண ஐஏஎஸ் கொண்டு வந்த அந்த புத்தகம் நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு மறுப்பு சொல்லும் விஷயமாகத்தான் அந்த புத்தகம். அது வந்து கூப்பிட்டு இருந்தாரு, நம்ம அதுக்கு போயிருந்தோம். அருமையான ஒரு புத்தகம். தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணது. அப்புறம் அங்கிருந்து வேற ஒரு திட்டத்தோட ஐயா மாசுவ விக்டரை வந்து ஒரு மாறுபட்ட நேர்காணல் வருது, அவசியம் எல்லோரும் அதை பாருங்க, அதை பகிரணும், முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நமக்கான தடங்களை தெரிஞ்சிக்காம நீ ஒன்றும் செய்ய போறது இல்லை. நமக்கானவர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சிக்காம நீ யாரு கூடயும் வந்து பழகும் பிரயோஜனம்.
நமக்கான அரசியல் எது, நமக்கான முகவரி எதுன்னு உன்னுடைய முகவரியை வச்சுக்கிட்டு தான் நீ சுற்றணும் ஒழிய, முகவரி எல்லாமே சுற்றிட்டு இருந்தா யாருன்னு கேட்கறப்ப நீ திணறப்ப நீ யார் முகவரி அற்றவனா தான் போவேன். நமக்கானவர்களை நாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு நமக்கான ஒரு வரலாற்றை வந்து அவர் தேடி எடுத்துட்டு வந்து இருக்கும்போது அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வித்தியாசமான நேர்காணல் அவரையும் எடுத்துருக்கிறோம். அவரை பார்க்கணும். இன்னும் 2-3 நிகழ்ச்சிகள் வருது. சரி, அதில் போய் நம்ம இருந்துட்டு வர்றதுல லேட் ஆயிடுச்சு. வரும்போது என்ன நடந்துச்சுன்னே தெரியும் உங்களுக்கு. இல்ல, நீங்களும் சோர்வா இருக்கீங்க. நான் பேசும்போதே எனக்கு கொஞ்சம் சோர்வு தெரியுது. இதையொட்டி பாமகவுடைய மாநாடு நேற்று நடந்தது. சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா. இந்த மாநாடு ரொம்ப பெரும் திரளான பாமகவினர் கலந்து கொண்டிருந்தார்கள். நல்ல வெற்றிகரமான ஒரு மாநாடா அமைந்தது. அதுல மருத்துவர் ஐயா பேசும்பொழுது மறைமுகமாக சில விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறாரு. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்பொழுது அவர் சில விஷயங்களை சுட்டி காட்டுறாரு. இதையெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும்பொழுது இந்த ஒட்டுமொத்த மாநாடு சொல்ல வரும் கருத்து என்ன? 2-3 விஷயங்கள் சொல்லலாம். முதல்ல ஒரு விஷயத்த பாராட்டணும். அந்த இன ஒற்றுமைன்றதை வந்து எப்படி அந்த கம்யூனலாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான ஒரு வரலாறு இன ஒற்றுமை இருக்குதுன்றதை நிரூபிக்கிற விதமாக கூட்டக்கூடிய இந்த மாநாடு. ஆனால் இதுவே தமிழ் இனத்துக்குன்னு வரும்போது ஏன் நமக்கு அது மிஸ் ஆகுதுன்னு நம்ம பலமுறை பேசணும். வைகோ வந்துட்டு இன அழிப்புக்கு கூட்டாத கூட்டத்தை அண்ணா நினைவு நாளுக்கு 5 லட்சம் பேரை கூட்டினதா சொன்னாங்க. இப்போ நேற்று பார்த்தா அதை விட பல மடங்கு லட்சக்கணக்கான கூட்டம் வந்து கூடி இருக்குது. சாதிக்காக கூடக்கூடிய அந்த கூட்டம் ஏன் இனத்துக்காக கூடலை அப்படின்ற ஒரு இன அரசியல் மொத்தமான தமிழன் அப்படின்ற ஒரு கொடியின் கீழே எப்படி அந்த மண்ணில் ஒரு அரசியல் எல்லாருமே நின்னாங்களோ ஆதரிச்சாங்களோ அந்த மாதிரி இங்கே வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இங்கே ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்ததுல அந்த கட்சியினுடைய உழைப்பு பெரும்பங்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு. அதான் வந்துட்டு கடை தேங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதையான்னு சொல்லுவாங்க. தேன் எடுத்தவன் ஒருத்தன் பிறங்க என்ன தேன் எடுத்தவன் ஒருத்தன் சாப்பிட்றவன் ஒருத்தன்ற மாதிரி இன்னைக்கு வரலாறு இருக்குல்ல, அந்த கதை அது. அதில் வந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு கடும் உழைப்பை பற்றி அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய அப்பா டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய உழைப்பை வந்து எப்படிலாம் வந்து எடுத்தார், அந்த உழைப்பை எப்படி வந்து இந்த சமூகத்துக்கு பொது வெளியில் வைக்க முடியாமல் போச்சு, அதுக்கு என்ன காரணம்னா இந்த குறிப்பிட்ட இந்த சமூகம்ன்றதுக்காகவே அழுத்தி வச்சுக்கிட்டு பேசுகிறார். நேற்று வந்து சுதந்திர போராட்டத்தில் ஐயா ராமதாஸ் அவர்களே பேசும்பொழுது சொல்கிறார், நான் 40 வருடங்களாக போராடி இருக்கிறேன், பல வெற்றிகளை பெற்றிருக்கிறேன், ஆனால் என் மீது அந்த ஊடக வெளிச்சம் வந்து படவே இல்லை. உண்மைதான். அப்போ ஏதோ ஒரு விதத்துல அந்த சமூகத்திற்காக அவர் கட்சி வச்சிருக்கிறாருன்னா கூட வச்சுப்போம். அதுக்கான முயற்சி எடுத்து அதுக்கான ஒரு இதை வாங்கி கொடுத்ததுல இதுக்கு முன்னாடி இருந்தது யாரும் செய்யாததை செய்தாங்க. அப்புறம் அந்த எம்பிசின்றதுக்குள்ள இன்னைக்கு எத்தனை பேர் வந்துட்டு லாபம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாடுபட்டது ஒருத்தர், பலி எழுந்தது ஒரு இனம் வன்னியரனும். இதை நீங்க மறக்க முடியாது. அந்த கோட்டை மேலதானே மற்ற சாதிகள்லாம் எம்பிசின்னு இன்னைக்கு எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த எதுக்காக போராடணுமோ அது பலன் முழுக்க இன்னைக்கு கிடைக்கல. ஒரு பட்டியல் போட்டார். ஒரே ஒரு போலீஸ் அதிகாரி தான் இன்னைக்கு வந்து 109 உயர் அதிகாரிகள் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆபீசர். அதாவது ஐஜி, ஏடிஜிபி, டிஜிபி இந்த கேடர்ல இருக்கக்கூடியவங்க மட்டுமே. இவ்வளவு பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் அந்த வன்னியர் சமூகத்துல இருக்கிறதா. அப்ப இடஒதுக்கீடு வந்து எந்த அளவுக்கு அது முழு பலனை அனுபவிக்கவில்லை இந்த சமூகன்றது. அதுக்காக தான் அதுலயே ஒரு உள்ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் 300 கணக்குல சொல்றாரு. ஆமா, நீங்க 309 பேர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க, ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. சராசரி வந்து 10% கூட வன்னியர் சமூகம் எவ்வளவு இருக்கணும், 36 பேர் இருந்திருக்கணும். 36 பேர்ல கூட இன்னைக்கு இல்லை நமக்கு அப்படின்னு சொல்ல வராது. அப்போ அதுக்கு தான் சொல்கிறது, நீ சாதிவாரி கணக்கு எடு, யாருக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பிரித்து கொடுத்துருங்க. கேரளாவில் அதை பட்டியலை வந்து சொல்கிறாரு. ஒரு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட எந்தெந்த இனம் இருக்குதோ சாதி, அவங்க எல்லாருக்குமே இடஒதுக்கீடு இருக்குதாங்க. இப்போ நீ அந்த மாதிரி இங்கே வச்சுட்டு போ, நீ தான் சமூக நீதிக்கு முன்னோடின்னு சொல்கிறீங்க இல்லையா? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கேட்குற கேள்வி அதுதான். அதில் சரியாக போடுறாரு. அப்புறம் வந்துட்டு கடைசி நேரத்தில் நாங்கள் அழுத்தம் கொடுத்து அதிமுக ஆட்சியில் 10.5% உள்ஒதுக்கீடு நாங்கள் வாங்கினோம். அதுவும் சிலர் சூழ்ச்சியால் வந்து அதை போய் முடக்கி வச்சிருக்கிற சதியை நம்ம பார்த்தோம். யார் அது? திமுக அரசு. அப்போ அவங்க காலத்துக்கும் நமக்கு எதிராக எப்படியெல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஒரு குறைந்தவர்களாக இருந்து கொண்டு அவங்க எப்படிலாம் அனுபவிச்சுக்கிட்டு நம்ம ஒரு பெரும் நம்பர் 1 முதன்மை சமூகம் இன்னைக்கு இருக்கிறதுல அப்படின்றத சொல்ல லார்ஜஸ்ட் கம்யூனிட்டின்னு சொல்றாரு. தனிப்பட்ட முறையில அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு இனம், ஒரு குடிகள், அதாவது சாதின்னு சொல்றது இருக்கிறாங்க. ஆனா அதுக்குண்டான உரிமை இல்லாம இருக்குது இங்க.
அப்படின்ற ஒரு அரசியலை நேற்று அவர் பேசுறாரு. அது நல்லா ஏற்கக்கூடியது. அதே போல அந்த விடுதலை போராட்டம் சம்பந்தமாகவும் பேசிக்கிட்டு. ஆமா, அதான் சொல்ல வர்றாரு. எதுலையுமே குறைச்சல் வைக்கல. சுதந்திர போராட்டத்துல காந்தியோட நின்று பங்கெடுப்பு நடத்தி முதல் பலி கொடுத்தது காந்தியோட நாகப்பன்கிற படையாச்சி ஒருத்தர் வந்து சொல்றாங்க. அப்புறம் அஞ்சலி அம்மால வந்து பேசுறாரு. ஆனா இத்தனை ஆண்டுகளாக பேசாம ஏன் நேத்து பேசுனாங்க அப்படின்றது இப்பயாவது ஞாபகம் வந்துச்சு. அது நம்ம தானே கொண்டாடி இருக்கணும் அவங்கள. ஏன் இது வரைக்கும் சொல்லல? விஜய் பேசினதால எடுத்து கருணாநிதியும் பேசல, அதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதா பேசல, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் பேசல. நாம பேசியிருக்கணும் இல்ல. இப்ப பேசியிருக்கிறாங்க, வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனா அவங்க கூட சில குறைகள் இருந்தாலும் நிறைகள் வந்து நான் பாக்குறதுக்கு அடிக்கடி அவங்கள பத்தி பெருமையா பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, சமரசம் இல்லாமல் போராடிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும் மருத்துவர் ராமதாஸ். இந்த விடயத்துல மற்றவங்கள மாதிரி பேரம் பேசி சரினாக்கா உடனே சரின்னு விட்டு கொடுத்துட்டு போறதுலாம் இல்லை. எனக்கு இதுல நீ முடிச்சு கூட அப்புறம் மற்றதை பேசுவோம், இல்லைன்னா இல்லை. முகத்துக்கு நேராகவே இப்போ சம்பவத்தை பேசினார். உங்களுக்கு வந்துட்டு சோனியா காந்தி அவர்கிட்ட ஒரு முறை கோழிச்சுக்கிட்டு பேசும்போது மருத்துவர் ஏன் நீங்க வந்து அவசரப்படுறீங்க, இருங்க, வெயிட் பண்ணுங்க, இருங்கன்னு பேசி அவர் அந்த ஓபிசிக்கு உண்டான அந்த இடஒதுக்கீடு விஷயத்துல சில விஷயங்கள் செய்தாங்க, அவங்க அறிவிச்சாங்க அப்படின்லாம் வந்தது. அந்த மாதிரி குணம் அவர்கிட்ட இருக்குது. கருணாநிதி கூட கூட்டணி வச்சிருந்தாலும் கூட அவர் கதரை விட்டுக்கிட்டே இருப்பார் 5 வருஷமும். ஏன்னா இங்க எது சரியில்லைன்னு உடனே ஒரு அறிக்கை கொடுத்து தாளிச்சிருத்துவாரு. மற்ற சமூக தலைவர்களும் இருக்கிறாங்க, எவ்வளோ சகிச்சுக்கிட்டு நடந்தாலும் நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி இவர் இருக்கவே ஒரு காலமும் அந்த மக்களுக்கு அவர் துரோகம் பண்ணதில்லை. இது வந்து ஒரு பகுதி நடந்தது. இன்னொரு பகுதி என்னாருன்னா, அவருடைய உழைப்பை சொல்றாரு. தமிழ்நாடு முழுக்க என்னுடைய கால் படாத கிராமங்கள் இல்லை, 95,000 கிராமங்களை நான் தொட்டு வந்து முடிச்சிருக்கிறேன். 40 ஆண்டு காலமா ஓடி ஓடி வந்துட்டு இருக்கிறேன். அன்னைக்கு நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியும். இன்னைக்கு வந்து விதவிதமான கார்ல வரீங்க, 2 மாடி 3 மாடிலாம் கட்டிக்கிட்டு இருக்கிறதா சொல்ல வரீங்க. 4-5 செல்போன் வச்சுட்டு ரியல் எஸ்டேட் பண்ணி அது யாரை சொல்றாருன்னு தெரியல. அடிக்கடி அதை குறிப்பிட்டு அவருக்கு ஏதோ ரிப்போர்ட் போயிருக்கு, யாரோ வெளியே போயிரு, யாரோ ஒருத்தர் உள்ள இருந்துட்டு குழப்படி வேலையை பார்த்துட்டு இருக்கிறவங்க தான். 2 மாடி வீடு, 4 செல்போனு, இன்னும் கூட 4 செல்போன் வாங்கிக்கோ, இன்னும் கூட தொழில் எல்லாம் பண்ணிக்கோங்க, நல்லா இருங்க. ஆனா கட்சிக்குள்ள இந்த மாதிரிலாம் பண்றதா இருந்தா வெளியே போய் பண்ணு. அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய துடிப்பான இளம் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு கொடுத்தா இன்னும் 5 வேலை செய்வாங்க. நான் யாருக்காக எதுக்காகவும் இல்லை. அப்புறம் இங்க போய் நிக்கிறது, அங்க போய் நிக்கிறது, இந்த ரெக்கமெண்டேஷன் அந்த ரெக்கமெண்டேஷன், காக்கா பிடிக்கிறது, காக்கா அக்கா ஃப்ளோல வந்திருக்கும் அக்கான்னு. நல்லா காக்கா அக்கா பிடிக்கிறதுலாம் வச்சுக்காதீங்க என்கிட்டன்றப்ப டாக்டர் அன்புமணி கீழே தொப்பியை குறிஞ்சு சிரிக்கிறாரு வழக்கம் போல. அவர் யார சொல்றாருன்னு தெரியுது. எல்லாருமே கோஷ்டி சின்னவரை வந்து புடிச்சுக்கிட்டு நீங்க வரீங்க, நான் தான் இங்க, நான் தான், என் உடம்பு பாரு இன்னும் முறுக்கேறி அப்படியே நிக்குது, நான் இன்னும் நிப்பேன், இன்னும் ஓடி உழைப்பேன், இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத, இந்த வயசாகி போயிடுச்சு, இனிமே அவ்வளவுதான், நம்ம அவரை பிடிச்சிக்கிட்டு அவரை கொண்டுட்டு போவோம், அவரை வச்சுக்கிட்டு இருந்தாலும் அரசியல் அதெல்லாம் இங்க கேள்ல, நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் ஜீவன். திரும்ப வந்து ஒரு கொட்டு நேத்து கொட்டுறாரு. அது சிங்கம் தானே, புரியுது இல்லை உங்களுக்கு? அது வயசாயிடுச்சுன்றதுக்காக அதனுடைய சீற்றத்தை குறைச்சிட முடியுமா என்ன? அதுதான் நேற்று அங்கே பார்க்க முடிஞ்சது. அதுல ஒரு கூடுதலா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுல எனக்கு முரண்பாடு இருக்கு சில இடங்கள்ல. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம தனித்து நிற்கும் பொழுது யானை சின்னத்துல 5 தொகுதிகள் வெற்றி பெற்றோம், 4 தொகுதிகள் வெற்றி பெற்றோம். ஆனா இன்றைக்கு கூட்டணி எல்லாம் வைத்துமே 4 தாண்ட முடியலையே. அது என்ன கூடுதலா 1 4 அவ்வளவுதான் வருது. அப்ப என்ன வேலை செய்யறீங்கன்னு கேட்கறாரு. அதான் கேட்கறாரு, நீங்க என்ன வேலை செய்யறீங்க? இருந்தா இரு, இல்லைன்னா போகும். இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இது கஷ்டப்பட்டு உருவாக்கி நீங்க இவ்வளோலாம் நீங்க வந்திருக்கீங்க, 2 லட்சம் கார் வந்திருக்குன்னா அது காரணம் இந்த உழைப்பு. இந்த தேடி ஓடி இந்த இனத்துக்கு ஏதோ செய்யணும்னு செய்தது நான், கட்டமைச்சு இப்படி செய்தது நான், இப்படி கொண்டு வந்து அரசியல் நிறுத்திருக்கிறது நான். இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஏன் போக முடியல? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்புமணி அவர்கள் சொல்லும்போது 52 தேர்தலில் எத்தனை இடங்கள்ல வாங்கினாங்க திமுக, அது எத்தனை வடக்கு எத்தனை தொகுதிகள் இருந்தது, அப்புறம் 67 எத்தனை 138 வரும்போது 148 ஏதோ வரும்போது எத்தனை தொகுதிகள்ல கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட தொகுதிகள் இந்த வன்னியர் பகுதி மக்களுடைய வாக்களிப்பு மேல அந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்தது. இது இந்த சட்டமன்ற தேர்தலையே வன்னியர்கள் தான் அதிகபட்சமா எம்எல்ஏக்களா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தோற்று போன இடங்கள்ல கூட பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப குறைந்த வாக்குகள்ல தோத்ததும் வன்னியர் பகுதிகள்ல நிறைய இருக்குது. அப்ப இதெல்லாம் வந்து காரணம்னா நம்ம வந்து அதிகாரத்துக்கு நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கிறோம், நமக்கு நிர்ணயிச்சிக்க முடியல. அது ஏன்னு கேட்கல. அந்த முரண்பாடு தான் எனக்கு எங்க வருதுன்னா, இவர்கள் தனித்து நிற்கும் போது நல்ல வாக்கு சதவீதம் எடுத்தவங்க கூட்டணி போனதால இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுது, சரிவு ஏற்படுது. அப்படி இல்ல, யாரோட கூட்டணின்றதை பொறுத்து இருக்கு. சில மக்களுக்கு சிலரோட கூட்டணி வைக்கிறது பிடிக்காது. இப்ப அது உதாரணம் சொல்லணும்னாக்கா 91 96 முடிஞ்ச உடனே
அந்த 91-96 காலகட்டத்தில் சசிகலா இடம் வாங்கிட்டாங்க. அதை விட 100 சசிகலாக்கள் இன்னைக்கு திமுகவில் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு சசிகலா, இன்னைக்கு 100கணக்கான சசிகலா திமுகவில் ஒருத்தம் கூட எழுதவே இல்லை. இடம் வாங்குறது போகிறது வரலாம். நேற்று கூட நம்ம இயக்குனர் கலைஞர் ஈசிஆர் ரோட்டில் ஒரு பெரிய தேட்டர் வாங்கியிருக்கிறாருன்னு பேசணும். அப்போ இதை விட எங்கே பார்த்தாலும் ஒரு இல்லீகல் விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒருத்தர் கூட எழுதலை. அன்னைக்கு அந்த 91-96 எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ரோட்டை வந்து பிறக்கலையா, ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் நின்றுட்டு இருக்கணும். 1 மணி நேரம் நின்றுட்டு இருக்கணும். அந்த அம்மா வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அவ்வளோ அங்கங்கே கான்வாய் வர்றதுனால நிறுத்தி வச்சிருப்பாங்க. 0 டிராஃபிக். செத்து சுண்ணாம்பு ஆகணும். அப்புறம் இடம் வாங்குறாங்க. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய செட்பேக் இருந்தது. அந்த நேரத்தில் மீண்டும் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி அப்படின்னு நரசிம்மராவ் அறிவிக்கிறப்ப தான் இங்கே பனால்னு உடையுது. ஜி.கே. மூப்பனார் காங்கிரஸ் கட்சி இருந்து உடச்சிக்கிட்டு வெளியே வர்றாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, தமிழ் மாநில காங்கிரஸ் கமிட்டின்னு ஒன்று உருவாகுது. அது புட்டுக்கிடுச்சு. இது வந்து மேலே வந்துருச்சு. எதிர்கட்சியாக இருந்தது தமிழ்நாட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. திமுக ஆளுங்கட்சி. எதிர்கட்சி யாருன்னா அதிமுகவில் தமாக இருந்துச்சு. அந்த வரலாறு. ஏன்னா யாரோட கூட்டணி, எந்த சந்தர்ப்பத்தில் கூட்டணி. இப்போ திமுக மேலே அதிருப்தி இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியோட கூட்டணி வச்சதுனாக்கா தோக்கிறதுக்கான காரணம் வந்து அதிக வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க கூட்டணி யாரோடு சேர்ந்தார்கள்ன்றதை பொறுத்து தான் அந்த வெற்றி தோல்வி இருக்குது. தனிச்சு நிற்கும்போது ஒரு கம்பீரமாக வந்த வாக்கு, கூட்டணி வைக்கும்போது ஏன் வரல, நமக்கு வெற்றி கூடுதலாக வரலையே, நிறைய தொகுதிகளை வாங்குற சண்டை. அப்ப இதெல்லாம் பாடமா நினைத்துக்க. ஆமா, இதெல்லாம் எடுத்துக்கணும். நீங்க மக்களுக்காக நீங்க அதிகமா குரல் கொடுத்து வந்திருக்கீங்க. அதுக்கு இணையாக இருக்கக்கூடியவர்களோட நீங்க சேர்ந்தீங்கன்னாக்கா அது ரெண்டுமே சேர்க்கிறப்ப பிளஸும் ஒன்று கூடுதலாக வரும். நீங்க வந்து மைனஸோட போய் கூட்டணி வைக்கிறப்ப என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அதான் சிக்கலுங்க. அதை வந்து நம்ம நேற்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவரு விமர்சனங்கள் என்ன, குறிப்பாக இந்த சாதிய அரசியல் ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய பட்டியல் சமூகத்தை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் ஒரு கட்டத்தில் எடுத்தார் இல்லை, அதுதான் செட்பேக் ஆச்சு. இல்லைன்னா அவர் இந்த வட மாநிலத்தில் அவர் தொட்டுக்கவே முடியாது. அவர் ஒரு கன்சிராம் மாதிரி தான். அதுதான் திட்டம் தொடக்க கால பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. கன்சிராம் எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை கையில் எடுத்துட்டு மாயாவதியை இணைச்சிக்கிட்டு எப்படி மேலே கொண்டு வந்து ஒரு உச்சத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அந்த கட்சி இருந்துட்டு இருந்துச்சு. இப்போதான் அது வந்து ஒரு மாறி இருக்கு ஊபியில் உங்களுக்கு. அது போல இங்கே வந்திருக்க வேண்டியவர் பிற்படுத்தப்பட்டவங்களும் எம்பிசியும் எஸ்சியும் சேர்ந்தா அவன் அதிகாரம், அவன் தான் ஆட்சியில் இருக்கணும். அதுதான் கன்சிராம் எடுத்தார். அதுக்கான அரசியல் தான் அங்கே தொடங்குச்சு. கடைசியாக வந்து கழுது தேஞ்சி கட்டிருமான மாதிரி குறிப்பிட்ட சாதிகள் மட்டும் ஒன்றா சேர்ந்து பட்டியல் சமூகத்தை எதிர் சமூகமாக வச்ச உடனே இங்கே செட்பேக் ஆச்சு. தொடக்கத்தில் அப்படி இல்லை. அந்த நெரேட்டிவ் செட் பண்ணதே நீங்கள் கூட்டணிக்கு போன காரணம் தானே. அதுதான் ஏன் அந்த தவறுலாம் நடந்துச்சுன்னு. இப்போ அவர் அப்படியே இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவரை அசைச்சிக்க ஆள் கிடையாது உங்களுக்கு, பட்டியல் சமூகத்தினுடைய பலத்தை. ஆனால் அவர் தான் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறார், அதையும் நம்ம மறுக்கக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் முதலமைச்சராக வைக்க அப்படின்றது தெளிவாக சொல்ல வராங்க. நேற்று நடந்த விடயத்தில் கூட வந்துட்டு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இடஒதுக்கீட்டில் பட்டியல் சமூகத்துக்கு கூடுதலாக 2% மேலே கொண்டுட்டு வரணும். இப்போ 19 இருக்குது, 21 கொண்டுட்டு வரணும் கேட்டிருக்காரு. அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்ல வரல. இது நடந்தது, இப்போ நடந்ததை நம்ம சொல்லலை. இப்போ அந்த பழைய நிலைக்கு வந்துட்டாங்க. இந்த இடையில கொஞ்ச காலம் வந்துட்டு பிற்படுத்தப்பட்டவர்கள் மட்டும் ஒரு கூட்டணி வச்சு தேர்தலுக்காக அமைச்சிட்டு பட்டியல் சமூகம் தவிர்த்து அப்படின்னார்ல, அங்கே செட்பேக் ஆச்சு. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கலாம், ஆனால் உங்கள் ஃபாலோவர்ஸாக இருந்தாங்கல்ல, நீங்கள் தானே பட்டி தொட்டிலாம் போய் திருமாவளவன் கூட அம்பேத்கர் சிலையை ஏற்றிட்டு நான் இருக்கிறவங்களோடுன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தீங்க. அந்த எண்ணத்தோட உங்களை நல்லவராக பார்த்தவங்களாம் இருப்பாங்கல்ல சமூகம், அதில் சுத்தமாக வெட்டி விட்டுட்டீங்களே யார் பேச்சுக்காக வேண்டி, ஒருத்தர் திருமாவளவன் மேலே இருக்கிற கோபத்துக்காக. அது தப்பு இல்லை, திருமாவளவன் மட்டுமே அந்த சமூகம் இல்லையே. அப்போ இந்த விஷயத்துல மைனஸாக நான் பார்க்குறேன். இன்னைக்கு அது மாறிடுச்சு. இப்போ அவங்க வந்து 2% கூடுதலாக கொடுக்கணும் அப்படின்றது, அது 2%ன்றது கூட கூடுதலாக வருதா இல்லையான்னு கணக்கெடுப்பு நடத்திட்டு சொல்லலான்னு இன்னொரு துரோகத்தை உரிச்சிருந்தார், நம்ம அதை மறந்துட்டோம். உங்களுக்கு வந்து இப்போ 69% ஒதுக்கீடு இருக்குல்ல, இதுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்து இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு இருக்குது. வழக்கு வரும்போது அது கேட்கும் எந்த அடிப்படையில் நீங்கள் அது கொடுத்தீங்க அப்படின்னு. அதுக்கு தான் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து. அது 69 இடஒதுக்கீடு போயிடும். இந்துத்துவாவை நினைக்கிறதுக்கு மறைமுகமாக திராவிடம் திமுக ஸ்டாலின் தொண போகக்கூடிய வாய்ப்பு வந்துடும். நாங்கள் அடிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். அதை எடுக்காம மற்ற மாநிலத்தை போல எடுக்காமல் செல்வி ஜெயலலிதா எடுத்தாங்க, கருணாநிதி எடுத்திருக்கிறதா சொல்ல வராங்க. அப்ப நீங்க ஏன் எடுக்கலன்னா, நீங்க இந்த பாஜகவுக்காக வேண்டி 69% இங்க மட்டும்தான் இருக்குது இடஒதுக்கீடு, அதை உடைக்கணும்னு போற திட்டத்துக்கு நீங்க தொண போயிட்டு இருக்கிறீங்க. நாங்க பல முறை அழுத்தம் கொடுத்தோம்.
நீங்கள் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் தாய்கிறேன்னா இதான் கணக்கு, இதான் இது உடஞ்சிடணும், எப்படியே கலைஞ்சிடணும். இதுவும் ஒண்ணு. ஏன்னா இது செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது பெரும் முயற்சி எடுத்து கொண்டு வந்து அரசியல் சாசனங்களை கொண்டு வந்தது அந்த அம்மா எடுத்த முயற்சி. அது இருக்கக்கூடாது, அதுக்கு பேர் கடைசி வரைக்கும் இருக்குது, நம்ம ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்க முடியலன்றதுக்காக இவருக்கு ஒரு இது. அதே நேரத்தில் பாஜகவுக்கும் இந்துத்துவாவுக்கும் அது இன்ன வரைக்கும் ஆகலை. உச்சநீதிமன்றத்தில் இது கேட்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை கிளியராக சொல்லுது, கொடுத்துடலாம் நீங்க, அதுல நம்ம சட்டப்பூர்வம்னா நான் எந்த அடிப்படையில் என்பதையும் கருத்தில் கொண்டு நீங்க பண்ணணும் அப்படின்றப்ப ஏதோ ஐயா இந்த மாதிரி இவ்வளவு சதவீதம் இவங்க இருக்கிறாங்க அதனால கொடுத்துருக்காங்க சொல்றதுக்கு நீ கணக்கெடுப்பு எடுத்திருக்கணுமா இல்லையா? அதுதான் அப்ப அதுல ஒரு துரோக சூழ்ச்சி அரசியலுக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. திமுக செய்தது, ஸ்டாலின் செய்ததை இந்த வன்னியர் மக்கள்லாம் புரிஞ்சுக்குங்க. வன்னியர் மக்கள் மட்டும் இல்ல, 69% இடஒதுக்கீடுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களே கொண்டு வந்துருவாரு. இப்போ KKSSR ரெட்டியார் சொல்றாருல்ல, அதிகாரத்துக்கு வந்துட்டு நானும் நேர அண்ணாவும் தான் இருப்போம், எங்களை உட்கார வச்சுட்டா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சலுகைகள் நாங்கள் செய்து கொடுத்துக்கிட்டு இருப்போம், 2 சட்டமே நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்தோம், இனிமேலும் நாங்கள் செய்வோம், எங்களுக்காக கொண்டு வாங்கினா அந்த சாதி ஓட்டுக்காக நீங்கள் செய்யறப்போ அவங்களுக்கு இல்லை வந்துட்டோன்னே கொழுத்த மந்திரி பதவி கிடைச்சிரும். வன்னியருக்கும் பறையருக்கும் இன்னும் அது இருக்கக்கூடிய பிசி இன்னும் மற்ற எம்பிசிக்கும் மற்ற எஸ்சிலும் பகுதிகளுக்கு எப்போ வர்றது? அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்துது, அதுதான் எக்ஸ்போஸ் பண்ணுது. இதெல்லாம் போயிடும்பா, நீங்க இன்னும் அவனை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு பெரிய ரகசியத்தை நேற்று போட்டு உடைச்சிருக்கிறாரு. வீழ்ச்சிக்கணும். 3வது ஒரு கட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. அது என்ன சொல்லு பார்ப்போம். சோத்துக்கு வழி இல்லாம நேற்று நம்ம தவிச்ச தவிப்பு இருக்குதே, அந்த சோர்வு இன்னைய வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்கு. இல்ல நம்மளே அங்க வந்துட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு தஞ்சாவூர் எங்க சாப்பிட்டோம், மதியம் எங்க சாப்பிட்டோம், தஞ்சாவூர்ல காலை உணவு சாப்பிட்டோம். ஆமா, சாப்பிட்டு கிளம்பணும். ஆமா, அப்படியே ஒரு திருமணத்துக்கு போயிட்டு அப்படியே நேரா வந்தோம், எங்கேயும் சாப்பிடல. ஆனா கடவுளே அப்படியே நேரா வந்து இங்க சாப்பிடலாம். அங்க தஞ்சாவூர்ல இருந்து வர வழி ஃபுல்லா போலீஸ் அங்கங்க உட்கார்ந்து இருந்தாங்க. இப்பதான் எனக்கு புரியுது, அது எல்லாமே இந்த பாமகவினர் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக பாதுகாப்புக்கு போட்டிருக்காங்க. அதுதான் ஹோட்டலுமே இல்லை, நான் கேட்டேன் எங்கேயுமே வந்து இல்ல ஹோட்டல்ல. சரி, உச்சி வெயில மூடி இருப்பாங்க நினைச்சுக்கிட்டு இருப்பேன். பசி அங்க தொடங்குனது தம்பி. காலையில சாப்பிட்ட ஞாபகம் வச்சுக்கோ, மதியானம் எங்கேயோ சுத்தி வந்து தண்ணி கூட நம்ம வண்டியில ஏன்னா வழி நெடுக்க அங்கங்க கடை மதியத்துக்கிட்டே நம்ம அப்பயே உஷாராயிருக்கோம். அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஊர் வடலூர்ல வந்து பஜ்ஜி வேற வழியில அங்க ரோட்டு கடையில பஜ்ஜி இருந்தது, சாப்பிட்டோம் 4 மணிக்கு. அதான் அவர் டீயை சாப்பிட்டோம். அங்கேயாவது ஒரு மிச்சர் ஏதோ வாங்கிட்டோம். அதாவது கொஞ்சம் அது இருந்தது அந்த தெம்போட. சரி போனோம், நம்ம திட்டம் போட்டது வந்து நெல்லிக்குப்பத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒன்று சாப்பிட்டுட்டு போகலான்னு அங்கே நெல்லிக்குப்பத்தில் ஒரு நண்பரை பார்த்துட்டு கடலூர்ல சாப்பிடலான்னு திட்டம் போட்டோம். அவ்வளோதான் பண்ண தப்பு. கடலூர்ல சாப்பிடல. 8 மணிக்கு அங்கேருந்து கிளம்புறோம். அங்கேருந்து சாப்பிட முடியாமல் அதுக்குள்ளே இயக்குனர் வந்து நான் கிளம்பி வந்துட்டே இருக்கிறேன். அந்த எங்கே இருக்கீங்கன்னாக்கா திண்டிவனம், அது என்ன ஆரியாஸ் ஹோட்டலா டோல்கேட் பக்கத்துலையா, திண்டிவனம் பைபாஸ் கிட்ட இருக்குது, அங்கே நிற்கிறேன் வாங்கன்ட்டாரு. நமக்கும் அவருக்கும் 15-20 நிமிஷம் வித்தியாசத்தில் நம்ம போய் சேர்றோம். அப்படியே சூப்பராக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கனவோட தான் போனேன். அண்ணன் ஒரே இருட்டா இருக்குன்னு தெருவே, பைபாஸ் முழுக்க இருட்டு, ஒரு கடையும் இல்லைன்னு. என்னன்னா இது என்ன தெரிலன்னு. சரி அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாநாட்டுக்காக ஆர்கனைஸ் ஆகிட்டு போகும்போது வரும்போது அது கொஞ்சம் நடக்கும். இளைஞர்களுடைய அந்த நடந்துச்சு, நிறைய நடந்துச்சு. கடையெல்லாம் சூறையாடுனதா சொன்னாங்களா, அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு அவங்க சாத்திட்டாங்களா, சாத்த சொன்னாங்களா யாராவது தெரியல. சாத்தினா 1-2 பேர் சாத்திருப்பாங்க. பாமகவை சார்ந்தவர்களே கடை வச்சிருக்காங்க. ஆமா, அவங்க திறந்துருக்கணும்ல. ஒட்டு மொத்தமா அந்த பைபாஸ்ல அங்க ஆரம்பிச்சு நானும் வந்து மதுராந்தகத்துக்கிட்ட முடிஞ்சிடும், இங்க வந்துடும், மணிப்பாக்கத்துக்கிட்ட முடிஞ்சிடும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தா சென்னை உள்ள வர வரைக்கும் தாம்பரம் வரைக்கும் கிடையவே இல்லை. கிளாம்பாக்கத்தில் தாண்டி சரிப்பா என்ன அப்ப கிட்டத்தட்ட 1 மணி ஆகுது. இனிமேலாவது ஏன்னா ஹோட்டல் திறந்துருக்கு சாப்பிடலான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. ஏன்னா சென்னையில இருந்து போற திருவள்ளூர் எல்லாம் இங்கிருந்து ஆர்கனைஸ் போறவங்க அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பக்கம் நல்ல ஹோட்டல் எல்லாம் மூடிட்டான். இப்படியே வந்து கடைசியா எங்கெங்கே போயிட்டு அப்புறம் கோயம்பேடுல நின்று வாழைப்பழம் வாங்கணும். 1:45 மணி அதை சாப்பிடலான்றப்ப நீங்க சொன்னீங்க ஐயா இந்த மாதிரி வந்துட்டு அண்ணா நகர்ல ஒரு இடம் இருக்குது, எப்படியும் இரவுல அங்க இருக்கணும். சரி இங்கேயும் இருக்குதான்னு அவர் அவநம்பிக்கையில தான் போனோம். பயங்கர பசி. நான் 2 மணிக்கு நம்ம மினி இட்லி சாப்பிட்டோம். கரெக்டா? நீங்க முதல் முறையா இந்த மாதிரி நைட்ல சாப்பிட்டீங்க? என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி இப்படி லாங் டைமா வந்து சாப்பிடாம வந்து பட்னி, பயங்கர பசி, டயர்டு ஒரு பக்கம், சரியா 2-3 நாளாக தூக்கம் இல்லை. வந்து சாப்பாடு இல்லாமல் அவஸ்தைப்பட்டு இந்த மாதிரி எத்தனையோ கூட்டங்களுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். நான் நேரடியாக போய் அந்த நிகழ்ச்சிகள்லாம் நான் அட்டன் பண்ணி கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கிறேன் ஊடகத்துறையில் இருக்கிறப்ப.
இதை விட மோசமான கலவர சூழல்லாம் பார்த்துருக்கோம். மெரினா பீச்சில் மிக பெரும் பேரணி சைதாப்பேட்டையில் தொடங்கி திரள்ற கூட்டம், அது மாதிரி மெரினா பீச் நிரம்பி மவுண்ட் ரோடு வரைக்கும் கூட்டம் நின்று போயிட்டே இருக்குது. அப்படியான கூட்டத்துக்குள்ளே நுழையிறப்ப நுழைஞ்சி கலவரம், ஃபயரிங் நடக்குது, லட்டி சார்ஜ் நடக்குது, ரவுடிகள் உள்ளே நுழைஞ்சி பத்திரிக்கைலாம் அடித்து தூக்கி போடுறாங்க. நாங்கள் எகிரி டிஜிபி ஆஃபீஸுக்குள்ளே குதிச்சதில் கால்லாம் இன்றைக்கும் வலிக்கும். நிறைய பேருக்கு அடிபட்டு கமிஷன்லாம் போய் விசாரணைக்கெல்லாம் போனாங்க. நான் போகவே இல்லை. இவனுக்கு கமிஷன் என்ன லட்சணம்னு தெரியுமே. அந்த நேரத்துலயும் நாங்கள் போயிட்டு லைட் ஹவுஸ் கிட்ட சாப்பிட்டோம். இவ்வளவு கலவரத்துலயும் போயிட்டு மாநில பந்த் சொல்லுவாங்க. பந்தப்ப கூட லைட்டா ஷட்டர் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அது ஒண்ணு சாப்பிட்டோம். இல்ல செல்வி ஜெயலலிதா அவங்க வந்துட்டு தீர்ப்பு வந்த உடனே தருமபுரியில பஸ் கலவரம் எல்லாம் எரிச்சு சடனா உடனே பார்த்தா படப்படப்படப்படன்னு எல்லா இடத்துலயும் ஷட் டவுன், அது இதுன்னு ஒரே கலவரம், எங்க பார்த்தாலும் மறியல் ரகல அது இதுன்னு போயிட்டு இருக்குது. அந்த நேரத்துலயும் நாங்க சாப்பிட்டோம். கடையில போய் நல்லா தெம்பா சாப்பிட்டு சுத்தணும். அதோட இன்னொரு அதிசயம்னா கருணாநிதியை தூக்கிட்டு வராங்க. ஆனால் அது அக்கப்போர் அரசு. ஒரே கலைவரம் முழுக்க தெரியுமா உங்களுக்கு தான். அவங்க ஒரு பெரிய மாசம் இறங்குவாங்க திமுகன்னு. ஆனால் அவங்க எந்த வேகத்தில் இறங்கினாங்களோ அந்த வேகத்தில் செல்வி ஜெயலலிதா விடிய 9 மணி 10 மணிக்கெல்லாம் சுருட்டிடுச்சு. இந்த வாழுத்தனெல்லாம் இங்கே வச்சுக்காதுன்னு. அப்போ பொன்மாணிக்கு வேலை அறிவாலயத்துக்குள்ளே நுழையிறாரு. அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது. அப்பவும் இதே மாதிரி தான் கலைவரம் ஆயிடுச்சு ஊரே. அப்பவும் போய் நாங்கள் தெம்பா சாப்பிட்டோம். ஆனால் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி ஊர்வலம் போறாங்கன்றதுக்காக வேண்டி நீங்க ரோடு முழுக்க இருக்கிற எல்லா கடையும் மூட சொன்னாங்களா, மூட வச்சாங்களா, சத்தியமா தெரியல. அதுக்குள்ள எனக்கு பெரிய சந்தேகம் இருக்கு சார். மூட சொல்லிருப்பாங்களோன்ற அதான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. இல்லைன்னா எதுக்கு எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் பேர் சந்துக்குள்ளையாவது நீங்க சாப்பிடாம உங்களுக்கு வந்து யார் மேல கோவம் வரும்? பாமக மாநாடு நீங்க போட்டு நீங்க சாப்பாடு விடாம பண்ணீங்க கோவம் வருதா? நிறைய மக்களுக்கு வரும். இல்ல இந்த ஒரு அதிருப்தி ஏற்படுத்தணும்னு யாருன்னா பண்ணாங்களா? இப்ப எப்படி பார்த்தாலும் சத்தியமா நிறைய நெருக்கடி நேரத்துல போலீஸே வந்து பாவம் சாப்பிட்றவங்க போறவங்க அவங்க ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கிறது என்ன பண்ணுவாங்க, ஒருத்தன் வித்துட்டு அவங்க மறைமுகமா காவல் இருந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். அவன் ஓடி தண்ணி அவசரத்துக்கு வாங்குறதுக்கு வேணா தண்ணி குழந்தைங்க சாப்பாட்டுக்கு எதனா கேட்கும், பால் எதனா கேட்கும், ஏதோ ஒன்று டீ கடை மறைமுக பின்னாடி நடத்திட்டு இருப்பாங்க எங்கேயாவது. அதுல வந்து ஜேன்னு கூட்டிருக்கோம் வாங்கி சாப்பிட்டதெல்லாம் சுத்தமா கிடையாது தம்பி. இந்த அப்படி தூரத்துல வச்சுட்டு விற்கிறது, பின்னாடி கதவு முன்னாடி சாத்திட்டு பின்னாடி பின்பக்கமா சேல்ஸ் பண்றது, ஒண்ணு கூட மாவே அரைக்கல போ அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் மாதிரி பாமக வந்து டெய்லியும் ஒரு மாநாடு நடத்தினாங்கன்னா குறைந்தபட்சம் மது ஒழிக்கலாம். டாஸ்மாக் அது மட்டும்தான் உருப்படியான விஷயம்.